அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நான் இப்போது சொல்லப் போகின்ற விஷயத்தால் நிறைய பேர் எனக்கு கொமெண்டில் ஏசினாலும் பரவாயில்லை, அரசியல் சார்ந்த சில உண்மையான விடயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பதிவை இடுகின்றேன். சென்ற 26ஆம் 27ஆம் தேதிகளில் இலங்கையில் ஆசிரியர் சங்க போராட்டம் நடைபெற்றது. ஆசிரியர்களின் சம்பள உயர்வு கோரி நமது நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், 2026ஆம் ஆண்டுக்கு முன்னர் எந்த அரச ஊழியர்களுக்கும் சம்பளம் அதிகரிக்கப்பட மாட்டாது, அதே போன்று எந்த கொடுப்பனவுகளும் வழங்கப்பட மாட்டாது. இன்னும் இலங்கை வங்குரோத்து நிலையில் தான் இருக்கின்றது. நீங்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்து மீண்டும் வரிசையில் நிற்க வைக்க பார்க்கின்றீர்களா என்று ஒரு கருத்தை கேட்டிருக்கின்றார்கள். தற்போது நடைபெற்று முடிந்த அந்த ஆசிரியர் சங்கம் போராட்டத்தை நடத்தியவர்கள் யார்? இலங்கையிலே பல ஆசிரியர் சங்கம் இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் சங்கம் இருக்கின்றது. ஜேவிபி ஆசிரியர் சங்கம் இருக்கின்றது, ஐக்கிய தேசிய கட்சி ஆசிரியர் சங்கம் இருக்கின்றது, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆசிரியர் சங்கம் இருக்கின்றது. அதே போன்று இலங்கையில் எந்த கட்சி இருக்கின்றது, அனைத்து கட்சிக்கும் ஆசிரியர் சங்கம் இருக்கின்றது. அதே போல் கிழக்கு மாகாண ஆசிரியர் சங்கம் இருக்கின்றது, வடமாகாண ஆசிரியர் சங்கம் இருக்கின்றது, இஸ்லாமிய ஆசிரியர் சங்கம் இருக்கின்றது, தமிழர் ஆசிரியர் சங்கம் இருக்கின்றது, சிங்களவர ஆசிரியர் சங்கம் இருக்கின்றது. ஆனால் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கம் ஜேவிபிக்குரிய ஆசிரியர் சங்கம். அவர்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை எடுத்து பார்த்தால் அனைத்து பதிவுகளும் ஜேவிபிக்கு ஆதரவான பதிவுகள். தற்போது நடைபெற்று முடிந்த ஆசிரியர் சங்க போராட்டத்தின் பின்பு மட்டக்களப்பிலே 2 மணி அளவிலே ஒரு மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாட்டுக்கு வருகை தந்த அனைவரும் ஜேவிபி அரசியல்வாதிகள். அனுரகுமார திசாநாயக்க தொடக்கம் நிறைய அரசியல்வாதிகள் வந்தார்கள். அனைவரும் ஜேவிபி அரசியல்வாதிகள். இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடத்தப்பட்டது? இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியவர்கள் யார் என்றால் ஜேவிபி ஆசிரியர் சங்க ஆதரவாளர்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். தேர்தல் காலமாக இருப்பதால் ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தும்போது சம்பளம் அதிகரிக்கப்படாவிட்டால் இந்த ஆசிரியர்களை தற்போது இருக்கின்ற அரசாங்கம் கணக்கெடுக்கவில்லை. ஆசிரியர்களின் சம்பள தீர்வுக்கு சரியான ஒரே கட்சி ஜேவிபி தான் என்று ஜேவிபிக்கு வாக்கு சேர்க்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் தான் இது. நாம் ஒன்று விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இலங்கையிலே ஆசிரியர் சங்கம் பல இருக்கின்றது. புதிதாக சில அப்பாயின்மெண்ட் கிடைச்ச ஆசிரியர்கள் நினைப்பார்கள் இது ஒட்டுமொத்த இலங்கை ஆசிரியர் சங்கம் என்று. ஆனால் இது ஒரு கட்சி சார்ந்த ஆசிரியர் சங்கம், ஜேவிபிக்குரிய ஆசிரியர் சங்கம். ஆசிரியர்கள் அவர்களுடைய சம்பள உயர்வுக்காக போராட்டம் நடத்துவது, உரிமைக்காக போராட்டம் நடத்துவது, பதவி உயர்வுக்காக போராட்டம் நடத்துவது எல்லாம் கட்டாயம் தேவை, நியாயமான விஷயம். இது அரசியல் காலம் என்பதால் ஒரு திட்டமிடப்பட்டு ஜேவிபிக்கு வாக்கு சேர்ப்பதற்காக மட்டுமே இந்த போராட்டம் ஜேவிபி ஆசிரியர் சங்கத்தினால் நடத்தப்பட்டது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கம் ஜேவிபி ஆசிரியர் சங்கம் என்பதை நீங்கள் ஃபேஸ்புக் பக்கத்திலே பார்த்து கொள்ள முடியும். இந்த விஷயத்தை நான் கட்சி சார்ந்தவன் அல்ல, பொதுவாக இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன்.